ஜிஎஸ்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இ சர்வீஸ் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இது லாகின்ல இதை வந்து ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரவரி ஐடியும் நம்ம பாஸ்வேர்டும் அங்கே இருக்கும். இதை தனியாக ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி டேட்டாங்கிற ஒன்று இடத்துல இருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோடு செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த டவுன்லோட் செய்கிறது வந்து முக்கியமான ஃபைலு. அதை வந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ யூசர் லாகின் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. இந்த விண்டோ வரும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஐ அக்ரி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த விண்டோவில் நம்ம யூசர் டெம்பரவரி ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கீழே உள்ள நம்பரை மேலே உள்ள பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் அந்த உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்தில் உள்ள இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் ஜென்ரேட் ஆகி வரும். அந்த நம்பரை மேலே உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மள அந்த இமெயில் ஐடியில் வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டும் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை வந்து மேலே வந்து அதையும் கீழே வந்து ஃபோன் நம்பர் உள்ளதையும் கொடுத்துட்டு கண்டினியூ இதை கொடுங்க. சப்போஸ் வரலைன்னா திருப்பியும் ரீசெண்ட் அப்படிங்கிற ஒன் டைம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு விண்டோ வரும். இது வந்து நம்மளோட பாஸ்வேர்டு மேலே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையான நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் 8 கேரக்டர் டு 15 வரைக்கும் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இதை திருப்பி கொடுத்துட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணிங்கன்னா இது வந்து எப்படின்னா சப்போஸ் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஃபியூச்சரில் அந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஒரு 4 கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 விதமான இது இருக்கும். இதுக்கு தேவையான டேட்டாவை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும்
உங்களோட மொத்தம் 5 ஃபீல்டு. இது வந்து ஃப்யூச்சரில் பாஸ்வேர்டு ரெக்கவரிக்கானது. கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டேட்டாவை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம புது யூசர் நேம் கொடுத்துருப்போம், அதையும் பாஸ்வேர்டையும் கொடுத்ததை போட்டு லாகின் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ எட்ஜஸ்டிங் அப்படிங்கிற யூசரில் லாகின் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் அந்த பிகினிங்கில் ஒரு ஜேஎஸ்என் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃபைலை வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த அப்லோட் டேட்டா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டா ஏற்கனவே உள்ளலேருந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து டவுன்லோட் ஆகி இருக்கும். அப்போ வந்து இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள டேட்டாவை வந்து இப்போ நம்ம வந்து டைப் செய்து இப்போ வந்து அப்லோடு செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த க்ரீன் பாக்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது. அதனால் அதை எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. மற்ற டேட்டாவை பூரா வந்து நம்ம வந்து டைப் பண்ணி இந்த சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து அதே மாதிரி ஸ்டார் வச்சது பூரா நம்ம கொடுத்தாகணும். அதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஃபீமேலு, ஃபோன் நம்பரு, டெலிஃபோன் நம்பரு, ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்லோடு ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் இருக்கா அப்படிங்கிறத வந்து எஸ்ஆர் நோவில் இருக்கும். அதை வந்து இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லாட்டின்னு நோ கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ கொடுக்கணும். இப்போ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதையும் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா அதையும் வந்து டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அவரோட ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ள டேட்டாவை கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஃபில் பண்ணணும். இங்கேயும் ஸ்டார் உள்ளதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இங்கேயும் அந்த அப்லோடு கீழே வந்து உள்ளது பார்த்திங்கன்னா எந்தெந்த இது நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும். கீழே உள்ளதை பார்த்திங்கன்னா ஹோல்சேலு, ஆஃபீஸ் அண்ட் சேல்ஸு இது நம்மளுக்கு எது அப்படிங்கிறத பார்த்து இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பிளேஸ். இதுக்கு என்னென்ன பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானதில் டேட்டாவையும் இங்கே ஃபோன் நம்பரு, கீழே வந்து
நேச்சுரல் பிஸ்னஸ் இந்த அதே மாதிரி இந்த காலமும் கொடுத்துட்டு இங்கேயும் இந்த ஸ்டார் உள்ளெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதையும் முடிச்சுட்டு இங்கேயும் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து கமாண்டிட்டி கோடு, இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் உள்ள கமாண்டிட்டி கோடு ஒரு 5 ப்ராடக்ட்டுக்குள்ளான கமாண்டிட்டோட இங்கே கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கமாண்டிட்டி கோட் தெரிஞ்சால் டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாங்கள் சர்ச் பண்ணி அந்த நம்பர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டோட டைப் என்னங்கிறத சொல்லிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள இருக்கிறது அந்த கிளிக் ஹேர்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கோட நேம் அந்த அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழே நம்மளோட செக்ஷன் வந்து பேஜ் இருக்கும். அதை வந்து ஏற்கனவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் உள்ளதை டிக் பண்ணிவிட்டு இங்கே ஆத்தரைஸ் சிக்னேச்சர் யார், பிளேஸு, டேட்டு கொடுத்துட்டு டிஜிட்டல் சைன் யூஸிங் இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சப்மிட் பட்டனை கொடுக்க போகிறோம். இப்போ டிஜிட்டல் சைன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது இங்கே வந்து ரிஜிஸ்டர்டு ஆர் அப்லோடு டிஜிட்டல் சைனுங்கிறது இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டுங்கிறது சூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து நிற்கும். இதை வந்து வியூ த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ஸோ சக்ஸஸ்ங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ஏஆர்